உலகெங்கிலும் வாழும் அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் இனிய வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்க வேண்டும். நம்ம இப்போது தொடர்ந்து ஒரு 2 நாட்களாக நம்ம காலணிகள் மறுபடியும் கண்டினியூஸாக போட்டுட்டு வரோம். மக்கள் ஆதரவு கொடுக்குறீங்க, சந்தோஷம். நீ வரப்போகிற காணொளிகளில் நம்மளுடைய அனுபவங்களுக்கு தகுந்த மாதிரி இன்னும் நிறையா விஷயமான ஒரு பொது அறிவுகள் மற்றும் ஒரு ஆன்மீக சார்ந்த அறிவுகள், இதையெல்லாம் எப்படி நம் ஜோதிட ரீதியாக அணுக வேண்டும் என்பதை இனி வரக்கூடிய காணொளிகளை நம்ம முழுசாக பார்ப்போம். இன்று அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்மளுடைய அதிகபட்சமாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நம்மளிடம் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் எடுத்த நண்பர்கள் அனைவருக்குமே நான் ஏகதேசமாக சொல்லிக்கிறது, எல்லாருமே பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்கள், பிள்ளையார் பட்டி போயிட்டு வாங்க அப்படிங்கிற ஒரு பரிகாரமாகவோ அல்லது உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு அட்வைஸாகவோ நான் சொல்லியிருப்பேன். இது ஏன் நான் அதிகப்படியான நம்மளுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்த நண்பர்களிடம் நம்ம ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, அந்த பிள்ளையார் எதற்காக நம்ம அந்த பிள்ளையார் வழிபாடை மேற்கொள்ளுங்கள் ப்ளஸ் அதுபோக பிள்ளையார் பட்டி போயிட்டு வாங்க ஏன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு பாடலை பாடியிருப்பாங்க, 9 கோளும் ஒன்றாய்க்கான பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. அந்த பாட்டு பாடினது, அந்த பாட்டினுடைய தன்மை அது எந்த அளவு உண்மையாக இருக்கிறது என்பதை நம்ம இந்த காணொளியில் நம்ம உங்களுக்கு, நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு, நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கு நம்ம அதை சொல்கிறோம். ஸோ அது ஒரு உண்மையான ஒரு பாடல். அந்த பாடலில் வருகிற வரிகள் அனைத்துமே உண்மையான வரிகளாகத்தான் திகழப்படுகிறது. நீங்கள் அந்த எதற்காக நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ஒரே ஒரு பிள்ளையாரை மற்றும் நீங்கள் வருடம் ஒரு முறையாவது அந்த பிள்ளையார் பட்டி சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த கற்பகத்தானை நீங்கள் வழிபடும் பொழுது, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய நமக்கு நடக்கக்கூடிய அனைத்து நவ கிரகங்களையும் நீங்கள் ஒரே இடத்திலே வழிபட்டதுக்கு சமமாக அது கருதப்படுகிறது. அது ஏன் நம்ம அப்படி கருதுகிறோம், அது ஏன் அப்படி கருதப்படுகிறது அப்படின்னா, நம்ம முழு முதற் கடவுளாக நாம் இந்த பிள்ளையாரை, கணேசனை, விநாயகனை வணங்கி கொண்டிருக்கிறோம். அந்த முழு முதற் கடவுள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிங்களா, ஃபஸ்ட்டு பாயிண்டில் வந்துடுறார், முழு முதல் ஃபஸ்ட் அப்படின்னு வந்துடுறார். நம்மளுடைய இந்த நவகிரகங்களின் இந்த நட்சத்திர அடிப்படையில் எந்த நட்சத்திரம் முதலாக தொடங்குது அப்படின்னா, கேதுவனுடைய நட்சத்திரமாக அஸ்வினி முன்னாடி முதலிலே தொடர்கிறது. அப்போ அந்த அஸ்வினியினுடைய நட்சத்திர அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அதனுடைய அதிபதி கேதுவாக திகழ்கிறார். கேதுவுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே எல்லா ஜோசிகாரும் சொல்லுவாங்க, கேதுவுக்கு உகந்த கிரகத்தை வழிபட வேண்டும் என்றால் பிள்ளையார் வழிபாடு மட்டும்தான். பிள்ளையார் தான் கேதுவும் சுரூபமாக இருக்கிறார் அப்படி என்பது ஒரு கருத்தாக சொல்லி. ஏன்னா அந்த நீங்கள் நவகிரகத்தில் கேது பார்த்தீங்கன்னா மனித உடல் தலை வேறையாக இருக்கும், பாம்பாக இருக்கும். அதே மாதிரி தான் பிள்ளையாருக்கும் மனித உடல் தலை வேறு, அதாவது தலை இல்லாத ஒரு கிரகம், ஞானகாரகன் என்று நம்ம அதை சொல்கிறோம். அதனால தான் பிள்ளையார் வழிபாடு நம்ம அந்த தோப்பு இப்படி அடிச்சுட்டு இப்படிலாம் தோப்புக்காரன் போடையில் நம்மளுடைய மைண்டை பூரா அவர் கிளியர் பண்ணி விடுறாரு அப்படிங்கிறதுல சயின்டிஃபிக்கலான உண்மைகளெல்லாம் இருக்குது. இதை பற்றி நம்ம தனி ஒரு காணொலி கூட போடுவோம். ஏன் தோப்புக்காரனை போடுறோம், ஏன் இப்படி அடிக்கிறோம், ஏன் இப்படி அடிக்கிறோம், இதுக்கெல்லாம் நம்ம ஒரு சயின்டிஃபிக்கலான ஒரு வீடியோஸ் நம்ம மறுபடியும் மேற்கொண்டு கொடுக்கலாம். அப்படி நம்ம அந்த முதன்முட கடவுளாக இருக்கிறவர் அந்த பிள்ளையார், முதல் நட்சத்திரமான அஸ்வினி கேது. அப்போ ஆரம்பமே அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிற அதன் அடிப்படையில் தான் 1 by 1 பாக்கி 8 கிரகங்களும் உங்களுக்கான கிரகங்களை, திசைகளை நடத்துகிறது. உங்களுடைய ஜாதக கட்டமாக உங்களுடைய தலைவிதியாக பொருந்தி வருது. அப்போ நம்ம அனைத்து கிரகங்களுக்கும் நமக்கு எல்லாத்துக்குமே 100% நம்மளுடைய ஜாதகம் தெரியுமா அப்படின்னா தெரியாது. அப்போ அனைத்து மனிதர்களும் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால், இந்த அனைத்து நவகிரகங்களையும் கும்பிடும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையை மேற்கொண்டு வருகிறது. அதில் ஒரு மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நவகிரகங்களை கும்பிட தெரியாது அப்படி என்கின்ற ஒரு நபர்களுக்கு, அனைத்து மக்களுக்குமான வெகுஜன மக்களுக்கான ஒரு வழிபாடாக, ஒரு பரிகாரமாக என்ன வருகிறது என்றால், வருடத்தில் ஒரு முறையாவது நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் அந்த அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகனை வழிபட்டு கொண்டு வர வேண்டும். அவரை நீங்கள் இரு கோலத்திலும் பார்க்க வேண்டும். அவர் ஒரு தங்க காப்பு சாத்தியிருப்பாங்க, ஃபுல் அலங்காரத்தில் இருப்பார். அந்த விநாயகரையும் பார்க்கணும். தங்க காப்பு சாத்தாமல் தன்னுடைய ஒரிஜினல் கருங்கல் அவதாரத்தில் இருப்பார். அந்த கருங்கல் அவதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகன் நம்மளுடைய அடிப்படையில் கேது பகவானின் சாட்சாத் கேது பகவானுடைய தன்மையாக நம்ம அவரை பார்க்குறோம். அந்த கருப்பு கலர் சிலையில் இப்படி இங்கே வெள்ளை கலர் வஸ்திரம் மட்டும் போட்டு இப்படி உட்காந்துருப்பார் அந்த விநாயகர்.
அவரை நம்ம சாட்சாத் கேதுவனுடைய ஒரு கான்செப்டை கொண்ட ஒரு உருவமாக நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த உருவத்தை பார்க்கையில் நம்ம கேதுவோட கான்செப்ட் நம்ம மைண்டுக்குள்ளே வரணும் சயின்டிஃபிக் ரீதியாக. புரியுதுங்களா? அப்போ நம்ம ரெண்டாவது எதுக்கு சிறந்த அதே விநாயகர் கோல்டன் சாத்துறாங்க அப்படின்னா, அந்த கேது திசை முடிஞ்சு அடுத்தது அவர் சுக்கிர திசைக்கு போயிடுறாரு அந்த மனிதன். அப்படிங்கிற பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மனிதனாக சுக்கிர திசையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருப்பார்கள். அப்புறம் நம்ம அதை பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்து மனதுருங்கி வேண்ட வேண்டும். யாருக்கிட்ட? தங்க கவசம் சாத்தாமல் வெள்ளை அஸ்திரம் மட்டும் அணிந்திருக்கக்கூடிய அந்த பிள்ளையாரிடம் மனமுருகி நம்மளுடைய கஷ்டத்தை எல்லாமே வேண்டிக்கிட்டு அடுத்தது அந்த மாதிரி வரணும் என்று தங்க கவசம் சாத்தின பிள்ளையாரை நாம் வணங்க வேண்டும். ஸோ இது அந்த பிள்ளையார் பட்டி ஆண்டவனுக்கான ஒரு மகத்துவம். அதை நம்ம அந்த பாட்டில் நம்ம முன்னாடி ஒரு பாட்டு சொல்லியிருந்தோம், அந்த 9 கோலும் அப்படிங்கிற பாட்டில் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த பாட்டில் சொல்லும்போது ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு இது சொல்லியிருப்பாங்க. அந்த கற்பகத்தானின் நெற்றியில் சூரிய பகவான் இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அப்போ நெத்தியில் ஏன் சூரிய பகவான் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம காலையில் எழுந்திரிச்சு நீ மூஞ்சி கழுவுறது இப்படி மூஞ்சி கழுவுறோம் நெத்தி. அதாவது எல்லா மனுஷனுமே இந்த நெத்தி இது ஒரு டிஸ்பிளே மாதிரி டிஜிட்டல் உங்களோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக நெத்தி கருதப்படுறது நம்ம ஆன்மீக ஒரு சயின்டிஃபிக் ரீதியாக நம்ம அதை உணர்றோம். அப்போ நான் அதை பர்சனலாக உணர்ந்திருக்கேன். அப்போ அப்படிங்களா அந்த நெத்தியை நீங்கள் கிளியர் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த சூரியனுடைய ஆற்றல் இன்னைக்கு தேவையான இன்னைக்கு டேட்டில் இந்த உடம்பு இன்றைக்கி என்னென்ன வேலைகள்லாம் பண்ணணும், இவருக்கு என்னென்ன டியூட்டியெல்லாம் இருக்குது, இதெல்லாம் எப்படி அவர் சிறப்பாக செய்வார் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் கால்குலேஷன் கொடுக்குறதுக்கான இது ஒரு சோலார் பேனல் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் நெற்றி ஒரு சோலார் பேனல் கூட எடுத்துக்கலாம். நம்ம அப்படி அதை நம்மளுக்கு உள்வாங்கி தெரியாது. அந்த உள்வாங்கி தரும் பொழுது நம்ம அந்த பவரை நம்ம ஏற்றுக்கிறோம். நம்ம அதில் நம்மளுக்கு கிடைக்கப்படுகிறது. அடுத்தது சந்திர பகவானை சொல்கிறாங்க. நிலாவாகிய சந்திரன் நம்மளுடைய ராசி சந்திரன் எந்த கட்டத்தில் நிற்கிறதோ அதுதான் நம்மளுடைய ராசியாக நம்ம கருதப்படுகிறது. அந்த சந்திரன் அந்த பிள்ளையாரின் தொப்புள் குழியில் இருக்கார். அந்த தொப்புள் அதாவது அந்த தொப்புள் அந்த தொந்தி பூராமே சந்திரன் அதை ஒரு நீர் கிரகம் அப்படிங்கிறங்காட்டி அந்த நீர் இதை காட்டி வரகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் சொல்கிறாங்க. பார்க்கடலை கடைஞ்சி எடுத்த இதுக்கெல்லாம் அவருக்கு சம்மந்தம் இருக்குது அப்படிங்காட்டி அது ஒரு நீர் கிரகம். நம்ம ஒரு கரு உருவாகு அது ஒரு நீர் தவளையில் இருக்குது பார்த்திங்களா. அந்த பனி கூட உடஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அந்த தண்ணி கூட அந்த தண்ணி இருக்கிறது எல்லாமே சந்திரன் தான் குறிக்குது. ஸோ அனைத்து மனிதருக்குமே இந்த தொப்புள் அதை சார்ந்த அந்த வயிற்று பகுதிகளை ஒரு நீர் பகுதிகளை சந்திரனாக நாம் கணக்குப்படுகிறோம். அவருடைய தொப்புள்ள அந்த சந்திரன் இருக்கார் அப்படிங்கிறாங்க. அடுத்தது செவ்வாய் பகவான் வலத்தொடை மேலே இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. வலத்தொடை மேலே அப்படின்னா நம்மளுடைய இந்த ரைட் லெக் தொடைனா உங்களுக்கு தெரியும் ரைட் லெக். நீங்கள் இதில் இங்கே தான் ஒரு வீரத்தை பரிசாட்ட செவ்வாய் பகவான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஒரு வீரம் ரத்தம் இந்த மாதிரி செயல்பாட்டுக்கான ஒரு காரகம். நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா இந்த தொடையை தட்டி காமிப்பாங்க, நான் பாடுறேன் நான் என்ன பண்ணுறேன். ஸோ அப்படிங்கிற அந்த செவ்வாய் பகவான் வலத்தொடை மேலே கரெக்டாக தான் இருக்கார். அந்த தொடையை கட்டி காட்டும்போது ஒரு மனிதனுடைய வீரம் அனைத்துமே சேர்ந்து வருகிறது. அந்த இடத்துல ஒரு மனிதனுடைய தைரிய வீரியத்தை பூரா குறைக்கிறது அந்த ஒரு வலத்தொடையின் மேலே இருக்கிறது நம்மளுக்கு எல்லாமே தெரிய வருது. அப்போது அடுத்தது புதன் பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா வலக்கை கீழே வலது கீழ் கையில். ஏன்னா 4 கை இருக்குது நம்மளுக்கு. வலது கீழ் கையில் யார் இருக்காங்க? புதன் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் உட்காந்து நீங்கள் ஒவ்வொரு எழுத்தும் எழுதும்பொழுது உங்களுடைய கை இப்படி எழுதும். புதன்னாலே ஒரு நுண்ணிய அறிவுக்கு சொந்தக்காரன் ஞானக்காரனாகவும் நம்ம ஒரு மினிமமான ஒரு ஞானக்காரனாக அவரை கூறுறோம். இப்போ நீங்கள் புதனெல்லாம் உங்களுக்கு எப்படிலாம் சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னா யாருக்கெல்லாம் புதன் தசை நடக்குதோ புதனோட ஆதிக்கத்துலையும் அவங்கள நீங்கள் ஒரு பேனா பென்சிலை பிடிச்சி ஏதோ ஒன்று எழுதிக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம். அப்படி அதை கொடுக்கும்போது அவங்களுக்கு இலக்கை கீழே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது நல்ல ஒரு அறிவு சார்ந்த பயணி. அந்த அறிவினாலேயே வாழ்க்கையில் வெற்றி பெற்று வாழ்க்கையில் தங்களுக்கான ரெவன்யூவை அறிவுனால அந்த பேச்சாற்றல்னால சம்பாதிக்கக்கூடிய தொழில்களை கொடுக்குறது பூராமே இந்த புதன் பகவானாக நாம் கருதப்படுகிறோம். இப்போ அடுத்தது தான் வராங்க நீட்டாக குரு பகவானுக்கு இப்போ நடுவில் வராங்க. குரு பகவான் அந்த பிள்ளையாரனுடைய உச்சந்தலையில் இருக்காங்க. ஏன் உச்சந்தலையில் இருக்காங்க அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே எல்லா மனிதருக்குமே குருவினுடைய ஆற்றல் கிடைக்கிறது உச்சந்தலையில் இருந்து தான். ஸோ அப்போ அந்த உச்சந்தலையில் நமக்கு அந்த உச்சந்தலையில் கிடைக்கிறது தான் பியூரஸ்ட் ஒரு அறிவு. அது ஒரு ஸ்கூலில் இப்போ ஒரு தமிழ் மாஸ்டர் இருக்காருன்னா ஒரு தமிழ் சப்ஜெக்டை சொல்லிக் கொடுப்பாரு. பட் அந்த என்டையர் ஸ்கூலுக்கு சேர்த்து ஒரு பிரின்சிபல் இருப்பார். அந்த ஸ்கூலில் அனைத்து சப்ஜெக்டும் அவருக்கு தெரியும். அந்த ஸ்கூல் நிர்வாகத்தையும் பார்ப்பார்.
அப்படிங்கிற மாதிரி தான். புதன் வந்து ஒரு தமிழ் மாஸ்டர் அப்படின்னா குரு வந்து ஒரு பிரின்சிபல். அனைத்து சப்ஜெக்ட்டும் அவருக்கு தெரியும், அதை நிர்வாகம் பண்ணுறது அவர் தான். அப்படிங்கிற நம்மளுடைய அந்த பிள்ளையாரோடைய உச்சந்தலையில் சொல்கிறாங்க. அது நம்மளுடைய உச்சந்தலையிலும் நம்ம அந்த சக்தியை வந்து நம்மளுடைய உச்சந்தலையில் தான் பெறுகிறோங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அந்த குருவுக்கு வந்து அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு பவர் இருக்குது. அவர் தான் அந்த உச்சந்தலையின் மூலிமா தான் தியானம் மெடிடேஷன்லாம் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அந்த வான்காந்த ஆற்றலை தங்களுடைய உச்சி மண்டையில் தான் வந்து அவங்க ரிசீவ் பண்ணுவாங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்ததாக நம்ம சுக்கிரன் பகவானை பார்க்குறோம். சுக்கிர பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா இடக்கை கீழே இருக்கார். இடக்கை கீழே அப்படின்னு வரும்போது சுக்கிரன் வந்து ஒரு ராஜ போகம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹை கிளாஸ், ஒரு லக்ஸுரியான கிரகமாக பார்க்கப்படுது. ஒரு மனுஷனுக்கு ஒரு சுக்கிர திசை வருது அப்படின்னா அந்த மனிதனை வந்து ஒரு லக்ஸுரியான பர்சனாக மாற்ற, அவனுக்கு தேவையான வாழ்க்கையில் அவன் அனுபவிக்கக்கூடிய வசதிகளை அவனுக்கு தெரியாமலேயே அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை வாழ வைக்கக்கூடிய ஒரு கிரகமாக சுக்கிரன் இருக்குது. அவரவர் அறிவுக்கு அவரவர் வசதிக்கு தகுந்த மாதிரி அந்த சுக்கிரன் செயல்படுவார். ஏன்னா சுக்கிர திசை வந்தவன் எல்லாமே அம்பானி ஆகிட்டான்னா கிடையாது, அப்படிலாம் நம்ம கிடையாது. உனக்கு எந்த அளவு, அதாவது ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குதோ அந்த அளவுக்கான ஒரு லக்ஸுரியை கொடுத்து தான் கூட்டிகிட்டு போவாரே தவிர பாக்கி எல்லாத்தையும் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகக்கூடிய சுக்கிரன். அப்பேற்பட்ட சுக்கிரன் இடக்கை கீழே இருக்கிறார் அப்படின்னா நீங்களே நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ஒரு லக்ஸுரி கொடுக்குற கிரகம் தன் இடக்கை கீழே இருக்கிறது அப்படி என்றால் நீங்கள் அதை நன்றாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். அடுத்தது சனி பகவான். நம்மளுடைய சனி பகவான் இருக்கிறார், அவர் வந்து வலக்கை மேலே இருக்கிறார். வலக்கை மேலே இருந்து தான் அவர் வந்து நீங்கள் தப்பு பண்ணும்போது உங்களை பிடிக்கிறாரு, நல்லது பண்ணும்போது உங்களை தட்டி கொடுக்குறாரு. ஸோ அப்படி அந்த வலக்கை மேலே இருக்கக்கூடிய சனி பகவான் என்னென்னலாம் அவர் கண்ட்ரோல் பண்ணுறாருன்னா உங்களுடைய லைஃப் சென்டென்ஸ். அதாவது லைஃப் சென்டென்ஸ்னால் டெத்தில் போட்டாங்க அப்படின்னு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்த டைம் டேபிளை சார்ட் ப்ரிப்பேர், ரயில்வே ஸ்டேஷனில் சொல்கிற மாதிரி சொல்கிறோன்னா உங்களோட வாழ்க்கைக்கான சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதே அந்த சனி பகவான் தான். அப்போ அந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றாரு. அவர் எங்கே இருக்கார், அதே வலக்கை மேல் வலக்கையில் இருக்கிறார். கீழ் வலக்கையில் யார் இருக்கிறாங்க, மேல் வலக்கையில் சனி பகவான் இருக்கிறார். அப்போனா நான் ஒரு மேலேருந்து மூளையை கேப்சர் பண்ணிடுறார். ஸோ அப்புறம் இங்கே நம்ம இந்த ராகு கேதுகள் எங்கே சார் போயிட்டாங்க அப்படின்னா ராகு கேதுக்கள் ஒரு முக்கியமான கிரகமாக கருதப்படுகிறது. அனைத்து ஜாதகருக்குமே ராகு கேதுகள் வந்து முக்கியமான கிரகம். யாருக்கு ராகு கேது தோஷம் இருக்கிறதோ இல்லையோ எல்லாத்துக்குமே ராகு கேதுகளினுடைய தாக்கங்கள் இருந்து கொண்டே தான் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் வரும்போது ராகு வந்து ஒரு விரிவுபடுத்தி கொண்டே செல்லக்கூடிய கிரகமாக கருதப்படுகிறது. அப்போது இந்த இடத்துல நம்ம அப்படியே தெரிஞ்ச இடக்கை மேலே யார் சார் இருக்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு வந்து இருக்கிறாராங்க. ஸோ அப்போ ராகு வந்து ஒரு மனிதனுக்கு அவனுக்கு அறிந்தது போக அறியாத விஷயங்களுக்கான தேடலையும் கொடுத்து அந்த அளவுக்கு அவனை ஒரு மனிதனை அலைய வைக்கக்கூடிய ஒரு கிரகமாக ராகு கருதப்படுகிறது. அப்பேற்பட்ட ராகுவை வெல்ல வேண்டும் என்றால் நம்ம இந்த வருடத்தில் ஒரு முறையாவது பிள்ளையார்பட்டி சென்று அந்த சன்னதியை நம்மளுடைய அந்த கற்பகத்தானை நம்ம வந்து அந்த ஒரு நம்ம சொன்ன அந்த கருப்பு அந்த கவசம் இல்லாத அலங்காரத்தில் நம்ம அவர் வந்து தரிசித்து விட்டு வர வேண்டும். ராகு கேதுகளில் இருக்கக்கூடிய அனைத்து ராகு கேது தோஷம், ராகு கேது திசைகள் நடக்கக்கூடியவர்கள், ராகு கேதுகளின் புத்தி நடக்கக்கூடியவர்கள், ராகு கேதுகளின் அந்தரம் நடக்கக்கூடியவர்கள் யாராக இருந்து அனைத்து மனிதருமே நம்ம இந்த காணொலியை வந்து அனைத்து மனிதருக்கு தான் போடுறோம். ராகு கேது தொட்டு அனைவருமே இந்த பிள்ளையாரை அந்த தங்க கவசம் இல்லாத சாதாரண வஸ்திரம் மட்டும் அடைந்திருக்கும் அந்த அலங்காரத்தில் அவரை பார்த்து கொண்டு வருவது ரொம்ப சிறப்பாக கருதப்படுகிறது. அடுத்தது கேது பகவான். இடத்தொடை மேலே கேது பகவான், லெஃப்ட் லெக் மேலே கேது பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. கேது பகவான் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே வந்து கேது வந்து ஒரு கெட்ட கிரகமாக நம்ம பாவிச்சாலும் அந்த கெட்டது மூலியமாக நமக்கு என்ன நல்லது நடக்குது அப்படின்னா கேது வந்து ஒரு மனிதனுக்கான ஒரு ஞானத்தை கொடுத்து அந்த ஞானத்தின் மூலியமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறார். இதையெல்லாம் கொடுக்கப்படும் பொழுது பெரும் பொருட்சேதங்களை ஏற்படுத்தி கொடுக்குறார். அதனால் நம்ம கேது வந்து ஒரு நெகட்டிவான கிரகமாக பார்க்குறோம். ஒவ்வொரு நாளிலுமே வரக்கூடிய ராகு காலங்கள் யமகண்டம் அப்படின்னு சொல்கிறது. ராகு காலத்துக்கு ராகு காலம்னே சொல்லிடுறோம். ஆனால் கேதுவுடைய காலத்தை தான் நம்ம யமகண்டம்னே சொல்கிறோம். அப்படிங்கிற அந்த பொருட்சேதம்
பொருட்களின் விரயத்தை ஏற்படுத்துகிறார் என்ற ஒரு காரணத்தினால அந்த நேரங்களில் நம்ம ஒவ்வொரு நாளும் வருகின்ற அந்த நேரங்களில் நம்ம எந்த நல்ல காரியங்களும் செய்வதில்லை. அதற்கு பேரே யமகண்டம் என்று வேறு கொடுத்து விட்டார்கள் அப்படின்னா நம்ம அதையெல்லாம் எதுவுமே நம்ம பண்ணுறதில்ல அப்படின்னு. ஆனால் அந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணாமல் இருக்கிறது நல்லது தான். ஆனால் அந்த தாக்கங்களினால் ஒரு மனிதனுக்கு, ஒரு ஜாதகனுக்கு கிடைக்கக்கூடிய அறிவு என்ன அப்படின்னா, இன்னொரு முறை, அடுத்த முறை அதே செயலை அந்த ஜாதகன் செய்யும் பொழுது அவன் ஒரு பயம் அறியானாக இருப்பான் என்பதுதான் கேது திசை ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு. அந்த மனிதனை பயம் அறியாதவனாக மாற்றி விடுகிறது. ஏன்னா பல எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து, பல லாஸுகளை எல்லாம் பார்த்து அவன் மறுபடியும், ஆனால் அதுக்கான தைரியத்தை திரும்பி செய்யக்கூடிய தைரியத்தையும் கொடுப்பதும் அதே கேது தான். அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது சுக்கர திசையும் வந்துடுது, அதுக்கான ஐடியாவையும் கொடுத்துருது. ஆனால் அடுத்த தடவை அதை செய்யல மனதில் ஒரு துளி கூட பயம் இல்லாதல், ஒரு துளி கூட பயம் இல்லாமல் அவர் செய்த காரியத்தை மீண்டும் செய்து அதிலே மிகப்பெரிய வெற்றிகளை அடைவார். அதுதான் கேதுவுடைய தன்மை. ஸோ இவங்க அத்தனை கிரகத்தையும் நம்ம பிள்ளையார்பட்டி போனோம்னா பார்த்துட்டு வந்துடலாமா? ஸோ இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நம்முடைய அனைத்து ஜோதிட நண்பர்களும் வருடம் ஒரு முறையாவது பிள்ளையார்பட்டி சென்று விட்டு வாருங்கள். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, நம்ம வீடியோவை நிறைய பேர் சிங்கப்பூர், மலேசியா, கத்தார், இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் போன்ற பல நாடுகள் இருந்தெல்லாம் பார்க்குறீங்க, துபாய், இந்த மாதிரி எமிரேட்ஸ்லேருந்துலாம் நிறையா பார்க்குறீங்க. நீங்கள் எல்லாம் வருடம் ஒரு முறையாவது பிள்ளையார்பட்டி சென்று அந்த கற்பகத்தானை வணங்கி விட்டு வரும்பொழுது அனைத்து நவகிரகங்களின் பிரச்சனைகளிலும் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தங்களுடைய சொந்த ஜாதகங்களிலே சந்தேகம் இருக்கக்கூடியவர்கள் ஸ்க்ரீனில் போகிற நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிக்கங்க. உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருமே பயன்பெறுவதற்காக நம்மளுடைய தகவல்களை அவங்களுக்கும் தெரிவிங்க. அவங்களும் நல்லா இருக்கட்டும், உங்களுக்கு தெரிஞ்சவங்களும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.